வணக்கம். நாங்கள் வியோ வழக்கமான சந்திப்பில் நுழைகிறோம். வங்கி சமரச அறிக்கை பற்றி நாங்கள் உங்களிடம் சொன்னோம். இப்போது நாம் படைப்பு திரையை கிளிக் செய்து படைப்பு திரையை பற்றி புரிந்து கொள்வோம். இங்கே சிபிஓ பரிவர்த்தனை மற்றும் ஏசிஜி பரிவர்த்தனை உள்ளது. உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன. இங்கே வியோ பரிவர்த்தனையில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் அதை சரி செய்யலாம். இங்கே சுய உதவிக் குழுக்களின் பரிவர்த்தனையில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் அதை சரி செய்யலாம், ஏனெனில் இங்குள்ள உறுப்பினர்கள் சுய உதவிக் குழுக்களாவார்கள். அவர்களின் திருத்தம் இங்கே செய்யப்படும். காண திருத்தத்தை நாங்கள் செய்வோம். அனைத்து தலைப்புகளையும் காட்டு என்பதை கிளிக் செய்யவும். நிறுவனத்தில் CLF, SRLM மற்றும் பிற விருப்பங்கள் உள்ளன. எங்களுக்கு ₹300 சஸ்பென்ஸ் இருந்ததால வேற ஏதாவது தேர்ந்தெடுக்கலாம். நீங்க சஸ்பென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் முன்னமே சொன்னேன். எங்கள் சஸ்பென்ஸ் மைனஸில் இருந்தது. நாங்கள் செலுத்த வேண்டிய சில பணம் இருந்தது, அதை நாங்கள் செலுத்தவில்லை. தலைப்பில் நாம் சஸ்பென்ஸ் கணக்கை தேர்ந்தெடுப்போம். ₹300 எங்கள் சந்தேகத்தில் இருந்தது. இப்போது அவை என்னவென்று நமக்கு தெரியும். நிறுவனத்தில் எப்போதும் மற்றவர்கள் இருப்பார்கள். எங்கள் தலை ஒரு பயணப் பொருளாக இருந்தது என்று நாங்கள் கருதுகிறோம். நாம் இங்கேயும் கதை சொல்லலாம். நீங்கள் எதையும் இந்தி அல்லது ஆங்கிலத்தில் விவரிக்கலாம். நாம் தரவை சேமித்தால் நமது தரவு சேமிக்கப்படும். இந்த வழியில் நீங்கள் திருத்தங்களை செய்ய முடியும். இந்த முறையில் சுய உதவிக்குழு மட்டத்திலும் திருத்தம் ஏற்படும். நீங்கள் உங்கள் சஸ்பென்ஸை சரிசெய்துவிட்டீர்கள். இப்போது அதுதான் எங்கள் பயணச் செலவுகள். அதன் பிறகு டிஸ்ப்ளே ஃபண்ட் ஃப்ரம் FDM என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் ஃப்ரம் டேட் அண்ட் டு என தேட வேண்டும். தேதி முதல் 2014 இன்று வரை. தற்போதைய தேதி. நாங்கள் சமர்ப்பித்தால் எங்கள் நிதியை பார்ப்போம். SRLM இலிருந்து என்ன நிதி பெறப்பட்டதோ அந்த நிதியை இங்கே காணலாம். திரும்பி போவோம். நமது அனைத்து கூட்டப் பதிவுகளும் முடிந்துவிட்டன. வழக்கமான சந்திப்பும் முடிந்துவிட்டது. இப்போது நாம் கூட்டத்தை முடிக்கலாம். நீங்கள் சந்திப்பை நிச்சயமாக மூட விரும்புகிறீர்களா? நாம் அதை மூடலாம். நமது சுருக்கம் இங்கே பதிவிறக்கம் செய்யப்படும். அதை அச்சிடலாம் மற்றும் ஒப்புதலுக்கு அனுப்புவோம். இந்த வழியில் நமது கூட்டம் ஒப்புதலுக்கு தயாராக இருக்கும். நன்றி.